இலவசமாக யார் யாருக்கெல்லாம் கொடுக்குறீங்களோ யாருக்கு எத்தனை கொடுக்குறீங்கிற கணக்கை வந்து வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இது எப்படிங்க உதயோட கட்டுப்பாடாகும்? யாருக்கு எத்தனை கொடுக்கிறீர்கள் என்பதை கணக்கு வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு மட்டும்தான் மத்திய அரசு சொல்லுது. உடனே நாங்கள் விலை சொத்து வரி ஏற்றுனா மத்திய அரசு, மின் கட்டணத்தை ஏற்றுனா உதவி திட்டத்தில் சொன்னாங்க. சரி, அப்போ நாங்கள் மற்றதெல்லாம் சொல்கிறோம், புதிய கல்விக் கொள்கை சொல்கிறோம், ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஒரே நாடு ஒரே தேர்தல் மத்திய அரசு சொல்லுது, ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? இதுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து மத்திய அரசு சொல்கிறத கேட்குறேன்னு சொல்கிறீங்கல்ல. அதனால் தமிழக அரசு அவர்கள் மீது மக்களுடைய கோபம் வராமல் இருப்பதற்கு, பழியை திசை திருப்புவதற்காக இந்த வேலையை பண்ணுறாங்க. ஆனால் ஒரு பக்கம் வந்து நீங்கள் சொல்கிறீங்க இவ்வளோ வரி வாங்கிக்கிறீங்க, ஆனால் அவங்க சொல்கிறது என்னென்னா எங்களுக்கு தேவையான அந்த எங்களுக்கு இருந்து தமிழகத்திலிருந்து எடுத்துக்கொண்ட வரி வந்து எங்களுக்கான கொடுக்குறது. இதுக்கு பல்வேறு முறை நான் பதில் சொல்லியாச்சு. 300% 2004 14 கொடுத்ததை விட 300% மத்திய அரசு திட்டங்கள் வாயிலாக தமிழக அரசு கிடைச்சது. வரி